Dear plus 1 commerce students, good morning. Today we shall discuss 9.03 Meaning and Features of Public Corporation. Meaning and Features of Public Corporation. In your book bag there is a short answer question. What is meant by public corporation? What is meant by public corporation? There is also a very short answer question in your book bag. Give two examples of public corporation. Give two examples of public corporation. What is public corporation? Let us see. A public corporation is that form of public enterprise which is created as an autonomous unit by a special act of parliament or the state legislature. பாராளுமன்றத்தில் அல்லது சட்டமன்றத்தில் இயற்றப்படும் தனித்தன்மை வாய்ந்த சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அரசு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அதுதான் பப்ளிக் கார்பரேஷன்னு சொல்கிறோம், பொது கழகம். A public corporation is that form of public enterprise which is created as an autonomous unit. தன்னாட்சி பெற்றுள்ள ஒரு அமைப்பாக சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படுகிறது. Autonomous unit by a special act of parliament or state legislature. பொது கழகம்ங்கிறது பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் இயற்றக்கூடிய தனி சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு தன்னாட்சி உரிமையோடு செயல்படுத்தப்படும் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக கருதப்படுகிறது. A public corporation is created by statute. A public corporation is created by statute. சட்டத்தின் மூலமாக இது உருவாக்கப்படுகிறது. பொது கழகம்ங்கிறது சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படுகிறது. It is also known as a statutory corporation. It is also known as a statutory corporation. பொது கழகம் சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படுவதால் இதை சட்டமுறை கழகம் அப்படின்னும் அழைக்கலாம். இதை சட்டமுறை கழகம் அப்படின்னும் அமைக்கலாம். The statute defines objectives, powers, and functions of the public corporations. The statute defines objectives. அந்த சட்டத்திலேயே இந்த பொது கழகத்தினுடைய நோக்கங்கள், அதனுடைய அதிகாரங்கள், அதனுடைய பணிகள், இது அனைத்தும் தெளிவாக சட்டத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். பொது கழகத்தோட நோக்கங்கள், அதிகாரங்கள், பணிகள் அந்த சட்டத்திலேயே வரையறுக்கப்பட்டிருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொது கழகத்திற்கு எடுத்துக்காட்டா இந்தியன் ஏர்லைன்ஸ், The Air India International Oil and Natural Gas Commission, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன். இதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த அமைப்புகளை நம்ம சொல்லலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, த இந்தியன் ஏர்லைன்ஸ், த ஏர் இந்தியா இன்டர்நேஷ்னல், Oil and Natural Gas Commission, etc. are some of the examples of public corporations. Features of public corporation. In your book bag there is a long answer question. What are the features of public corporation? Now let us see the features. Special statute, separate legal entity, capital provided by the government, financial autonomy, management by board of directors, owns
staff, service motive, public accountability. Okay, we will see the features of public corporation. Special statute, தனித்து இயங்கக்கூடிய சட்டப்படியான தன்மை. A public corporation is created by a special act of the parliament or the state legislature. The act defines its powers, objectives, functions, relations with the ministry and the parliament or state legislature. பொது கழகம்ங்கிறது பாராளுமன்றம் இல்லை சட்டமன்றத்தில் இயற்றப்படும் தனியான சட்டத்தின் கீழே அரசாங்கம் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சட்டத்திலேயே அதனுடைய அதிகாரங்கள், நோக்கங்கள், பணிகள் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். செப்பரேட் லீகல் என்டைட்டி, நீடித்த நிலைத்தன்மை, சட்டத்தின் மூலமாக நீடித்த நிலைத்தன்மை. A public corporation is a separate legal entity with perpetual succession and common seal. It has an existence independent of the government. It can own property, can make contracts and file suits in its own name. பொது முத்திரையோட நீடித்த நிலைத்த தன்மையோட சட்டபூர்வமாக பொதுக்கழகம் செயல்படும். ஏன்னா அந்த பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தனி சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதன்படி சட்டப்படியாக செயல்படும். மத்திய அரசு அல்லது மாநில அரசு இயற்றும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவை உருவாக்கப்படுகிறது. இந்த அமைப்புகள் தனித்து செயல்படும், தன்னோட பேர்லேயே சொத்துக்களை வைத்திருக்கும், ஒப்பந்தங்களையும் தன்னோட பேர்லேயே இந்த அமைப்புகள் மேற்கொள்ளும். இதற்கு நீடித்த நிலைத்த தன்மை உண்டு. கேபிட்டல் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட், அரசாங்கம் முதலீடு செய்தல். The capital of the public corporation is provided by the government or by agencies controlled by the government. However, many public corporations have also begun to raise money from the capital market. பொதுக்கழகம் அதுக்கு தேவையான முதல் முழுவதையும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பெறுகிறது. மூலதன சந்தையிலிருந்தும் நிதி திரட்ட முடியும். Then the fourth one is financial autonomy. A public corporation enjoys financial autonomy. It prepares its own budget and has authority to retain and utilize its earnings for its business. பொதுக்கழகம் நிதி தன்னாட்சி உரிமையோட செயல்படக்கூடிய அமைப்பு ஆகும். இதுக்கு நிதி தன்னாட்சி உரிமை உண்டு. தனக்கான வரவு செலவு திட்டத்தை தானே தயாரித்து கொள்ளும். அதற்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளவும் மேலும் அந்த தொழிலில் அதை பயன்படுத்தவும் இதற்கு அதிகாரம் உண்டு. மேனேஜ்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குநரவையினால நிர்வாகம். Its management is vested in a board of directors appointed or nominated by the government. But there is no governmental interference in the day-to-day working of the corporation. அரசாங்கம் பரிந்துரைக்கக்கூடிய நபர்கள் இயக்குநர்களாக நியமனம் பெறுவார்கள். அவங்க இந்த அமைப்புகளை மேலாண்மை செய்வாங்க. பொதுக்கழகத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகளில் அரசாங்கத்தினுடைய தலையீடு கிடையாது. ஓன் ஸ்டாஃப், பப்ளிக் கார்பரேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டாஃப் whose appointment, remuneration and service conditions are decided by the corporation itself. பொதுக்கழகம் தனக்கு தேவையான பணியாளர்களை தானே நியமனம் செய்து கொள்ளும். அவங்களோட ஊதியம், அவங்களோட பணித்தன்மை இதையெல்லாம் பொதுக்கழகமே முடிவு செய்யும். Then the next one is service motive, சேவை நோக்கம். The main objective of the public corporation is service motive.
though it is expected to self-supporting and earn reasonable profits. பொதுக்கழகம் சேவை நோக்கத்தோடு செயல்படுகிறது, இருந்தாலும் சுயசார்போடு நியாயமான லாபம் ஈட்டும் குறிக்கோளையும் இது கொண்டிருக்கிறது. பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி, பதில் சொல்லும் கடமை. A public corporation has to submit its annual report on its working. Its accounts are audited by the Comptroller and Auditor General of India. Annual report and audited accounts of a public corporation are presented to the Parliament or state legislature, which is entitled to discuss these. அதாவது பொதுக்கழகத்துங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட இந்த அமைப்புகளோட செயல்பாடுகள் குறித்த ஆண்டு அறிக்கையை தணிக்கை செய்யப்பட்ட இந்திய தணிக்கைத்துறை, இந்திய பொது கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரனால் தணிக்கை செய்யப்பட்ட அந்த ஆண்டு கணக்குகள் பாராளுமன்றத்தில் அல்லது சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அது சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் விவாதத்திற்குரியதாகும். அதனால் இதனுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.